ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் அனைவரையும் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைய நாளில் கூட ஆராதனை கடந்து போகும் முன்பாக, தேவ வார்த்தைக்கு கடந்து போகும் முன்பாக ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபை இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த ஆராதனையில தேவன் பிரியப்படும்படியாக, உம்முடைய மகிமை விளங்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் சொல்லப்பட்டது போல, ஹல்லேலூயா, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை புறப்பட்டு வரும்போது ஜீவனோடும் வல்லமையோடும் வருவதாக என்று நாங்கள் பேசுகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தை ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜனங்களும் இருதயத்துல போய் ஹல்லேலூயா கிரியை செய்யும்படியாக ஹல்லேலூயா அந்த நேரத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருத்தரும் ஹல்லேலூயா ஆராதனையும் ஆண்டவரே வார்த்தையும் ஹல்லேலூயா பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கும்படியாக இந்த ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. சேர்ந்து தேவனை ஆராதிப்போமா? இந்த பாடல் பாடலாமா? உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். கலங்கினின்று என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம்பிடித்து காத்தவரே. கலங்கினின்று என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம்பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த வாரம் நாங்கள் தேவ ஆவியினால் பலப்படுவோம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டோம். ஆண்டவரோட பெரிதான கிருபையினால் அநேகர் பார்த்துருக்கீங்க, அநேகர் பார்த்து எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறோம். பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் உங்களோட பெரிதான ஆதரவுக்கும் அந்த தேவநோய் நோக்கி எங்களுக்காக நீங்கள் ஏறெடுத்த ஜெபங்களுக்கும் நாங்கள் தேவனிடத்தில் கடனாளியாக இருக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றும் கூட ஆண்டவருடைய பாதத்தில் இந்த வாரத்திற்காக நான் ஆண்டவரே ஜனங்களோடு பேசும் அளவுக்கு அடியனுக்கு ஒரு வார்த்தையை கொடும் அப்படின்னு கேட்டபோது, ஆண்டவர் கொடுத்த இந்த பெரிய இந்த சின்ன ஒரு மெசேஜை உங்களோட ஷேர் பண்ண நான் ஆசைப்படுறேன். நம்ம ஜெபத்தை செய்திக்கு போகிறதுக்கு முன்பாக ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுப்போமா?
எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே சர்வ வல்லவர் ராஜா. உம்முடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் ஆண்டவரே உற்சாகமாய் இருப்பான் என்று வேதவசனம் சொல்லுதுப்பா. நாங்கள் ஆண்டவரே உமக்குள் நாங்கள் தங்கி, உமக்குள் நாங்கள் ஆண்டவரை இளைப்பாரி, உமக்குள் எல்லாவற்றையும் அனுபவிக்க எங்களுக்கு அந்த கிருபையை தந்தது நம்முடைய நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நன்றியோடு சொத்திருக்கிறோம். இந்த வேலையிலும் கூட தேவனே, எங்களோடு இணைந்து இந்த செய்தியை பார்க்கிற கேட்க போகிற யாவரையும் உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தெய்வ ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி அவர்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய ஏக்கங்களையும் எண்ணங்களையும் வாஞ்சைகளையும் தேவனே நீர் ஆண்டவரே அப்பா உங்களுடைய சித்தத்தின் திருவுள்ளத்தின் சித்தத்தின்படி அப்பா ஆராய்ந்து அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை கிடைக்க கிருபை சொல்ல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு இணைந்து எங்களுக்காக ஜெபித்த ஒவ்வொரு அன்பு உள்ளங்களையும் இயேசு கிறிஸ்து அப்பா நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அடியனை பலப்படுத்துங்கப்பா. சிலுவைக்கு பின்னாடி மறைத்து வைத்துக் கொண்டு நீங்க வெளிப்படுங்க, நீங்க பேசுங்க. எல்லா துதிக்க மகிமையும் உமக்கே மீட்புரட்சியமான இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். வணக்கம். மீண்டுமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வசனம் நீதிமொழிகள் 28:20 எடுப்போமா? நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். திருப்பி சொல்றேன், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். A faithful man will abound with blessing. Hallelujah. ஆண்டவர் எனக்கு பேசும்படியாக கொடுக்கப்பட்ட அந்த தலைப்பு என்ன அப்படின்னா, பரிபூரண ஆசீர்வாதம். A complete blessing. ஒரு முற்றிலுமான ஒரு பெர்ஃபெக்ட் blessing, ஒரு பரிபூரண ஆசீர்வாதம். இந்த வேர்டை நம்ம சொல்லும் போதே, இந்த வார்த்தையை நம்ம கேட்கும் போதே நம்ம உள்ளத்துல ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுவார். இந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் யாரால மட்டும்தான் கொடுக்க முடியும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன்னா அவர் தான் நமக்காக சிலுவையில மரித்து, சிலுவையில எல்லா சாபங்களையும் நம்மளுடைய எல்லா அக்கிரமங்களையும் எல்லா நோய்களையும் தீர்த்தவர் அவர் ஒருவரே. அவரால் மட்டும்தான் நமக்கு ஒரு பரிபூரண ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த செய்திக்கு கடந்து போவதற்கு முன்பாக, பரிபூரண ஆசீர்வாதத்தை நம்ம மெடிடேட் பண்றதுக்கு முன்னாக, அந்த பிளெஸ்ஸிங் அப்படின்ற வேர்ட், ஆசீர்வாதம் அப்படின்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வார்த்தை. ஆசீர்வாதம் அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை. ஆனா இன்றைக்கு ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கிறிஸ்துவ சமுதாயத்தில், நம்மளுடைய கிறிஸ்துவ மத்தியிலையும் இந்த ஆசீர்வாதம் என்ற வார்த்தை ஒரு தவறான ஒரு இதுக்காக எடுத்து உபயோகப்படுத்தப்படுகிறது. அதாவது அவங்களோட மிஸ்யூஸ் பண்றாங்க அந்த வார்த்தை. இன்னைக்கு எல்லாம் எப்படி சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, பிளெஸிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒருத்தன் கிறிஸ்துக்குள் இருந்தா அவன் அநேக ஆசீர்வாதங்களை உலகத்துல நிரம்பி பணம் செழிப்பு இதில் நிறைஞ்சிருந்தா மட்டும்தான் அவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கான், அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன் அப்படின்ற ஒரு மாய தோற்றத்தை இன்னைக்கு நாமளும் கிறிஸ்துவ சமூகத்துல கேட்கிறோம். இது உண்மையா? கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் கிறிஸ்து கண்டிப்பா அவனை ஆசீர்வதிப்பார். ஆனா உலக பொருள்கள்னால மட்டும்தான், பணம் பொருள் இதை வச்சுதான் ஆண்டவர் நம்மள மெஷர் பண்ணுவாரா? இந்த காரியங்கள்ல ஆசீர்வதிச்சா மட்டும்தான் நம்ம உண்மையான ஆசீர்வாதமா? ஒரு கேள்வி எழுதா. ஆசீர்வாதம், பிளெஸிங் அப்படின்னா அந்த வார்த்தை ஹீப்ரூல 2 வேர்டு யூஸ் பண்றாங்க. சரியா சொல்லணும், ஹீப்ரூ சரியா சொல்லணும், மன்னிச்சிருங்க, ட்ரை பண்றேன் நான். ஃபர்ஸ்ட் வேர்டு பாராக் அப்படின்னா, பாராக் அப்படின்னா டு நீல் டவுன், டு சரண்டர், டு அடோர், தேவனுக்கு முன்பாக முழங்கால்களை தாழ்த்துறது. டு சரண்டர், தேவனுக்கு முன்பா அப்படியே தேவனிடத்துல போய் தன்னை அப்படியே அர்ப்பணிக்கிறது. டு அடோர், அப்படியே தேவனை பற்றி கொள்றது. இதத்தான் வேதவசனம் பிளெஸிங்கோட மீனிங்கா, அந்த ஹீப்ரோட மீனிங் பார்த்தீங்கன்னா அழகா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதுதான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்னா என்ன? தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வது, தேவனுக்கு அப்படியே தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிப்பது, தேவனை அப்படியே பற்றி பிடித்துக் கொள்வது அப்படின்னு என்ன அர்த்தம்? வேத வசனத்துல நம்ம முன்னாடியே போன வாரம் நான் சொல்லி கொடுத்த மாதிரி
கர்த்தருக்கு பயப்படுதலே படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன? உலகத்தார் மாதிரி அவங்க சில வழிமுறைகள் வச்சிருப்பாங்க. வெள்ளிக்கிழமையானாதான் அவங்க சுத்தபத்தமா இருப்பாங்க. சில நாள்ல அவங்க சில இடங்களுக்கு போகும்போது செப்பல் போட மாட்டாங்க. கேட்டா பயம். இது தெய்வத்தோட சந்நிதி, இது தெய்வத்தோட ஏரியா. அதுதான் நம்ம அப்படிதான் எடுத்துக்கணுமா? அதுதான் நம்ம வேதம் சொல்லி கொடுக்குதா? கர்த்தருக்கு பயப்படுதல்னா நம்ம அப்படிதான் இருக்கணுமா? ஆண்டவர் சொல்றது என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுதல்னா ஒண்ணு இல்லை, கர்த்தருடைய வேத வசனத்துக்கு கீழ்ப்படிதல். ஆண்டவர் வேத வசனத்துல என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படியுது. ஒரு விஷயத்தை வேத வசனம் சொல்லுது, இதை செய் அப்படின்னா நம்ம அதை செஞ்சிடணும். இதை செய்யாத அப்படின்னா நம்ம அதை செய்யக்கூடாது. அதுதான் பயம். அந்த வேத வசனத்துக்கு தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறது, அந்த வேத வசனத்துக்கு தம்மை முழுவதுமாய் வாழ அர்ப்பணிக்கிறது. நான் அப்படியே கீழ்ப்படிவேன். என் வேத வசனம் இது சொல்லுது, இந்த விஷயத்தை செய்யக்கூடாதுன்னா நான் செய்ய மாட்டேன். என் வேத வசனம் இந்த விஷயத்தை செய் அப்படின்னா நான் செய்வேன். என் உயிரே போனாலும் நான் செய்வேன். அப்படி ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிறதா தெய்வ பயம், தெய்வனுக்கு பயப்படுகிற பயம். அதுவே ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. ஸோ நம்ம பார்த்த அந்த பிளஸிங்கோட ஃபர்ஸ்ட் ஹீப்ரு வேர்ட் பாராக் அப்படின்னா தேவனுக்கு முன்பாக பணிந்து தேவனை பற்றி கொண்டு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தல் அப்படின்றது அதோட அர்த்தம். இன்னொரு வேர்டு அவ்ஷார். அதை நான் எப்படி சொல்ல ஸ்பெல் எப்படி பண்ற பாருங்க. அவ்ஷார், AWSHAR. பாராக் அப்படின்னா BAWRAK. அவ்ஷா அப்படின்னா to go straight, to go on advance அப்படின்றது பொருள். to go straight அப்படின்னா ஆண்டவர் வேதவசனமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்த வழியாக போ, தீமையை நாடாதே, தீயவன் வழியில் போகாத, தீய செயல்களில் ஈடுபடாத, தீமையை உனக்கு வருவித்துக் கொள்ளாத, நேர்மையா நட, உண்மையாயிரு. to go straight, go on advance. நல்ல விஷயங்கள்ல முந்தி செய்வதற்கு தாமதப்படாதே, துரிதப்படு. அந்த மாதிரி இதுதான் சொல்றதா அவ்ஷா. அல்லேலூயா. பிளஸ்ஸிங் அந்த வேர்டை பார்க்கும்போதே கிளியரா சொல்லுது. நம்ம பார்த்த ரெண்டுமே என்ன சொல்லுது? ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால்களை மடக்கி அவரை துதிக்கணும், முழுவதுமாக நம்ம ஒப்பு கொடுக்கணும், அவரே பற்றி வாழணும், நல்ல விஷயங்களுக்கு மாத்திரம்தான் நம்ம இருக்கணும், உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. இது மட்டும்தான் பிளஸிங் அப்படின்னு. ஆசீர்வாதம்னா இவ்வளவுதான் மீனிங். இதில் ஆண்டவர் உலகத்தை பத்தியோ உலகத்தில் இருக்க காரியங்களை பத்தியோ பிளஸிங்ன்ற வார்த்தை சொல்லவே இல்லை. அல்லேலூயா. சங்கீதம் 101:6-7 எடுத்து பண்ணீங்க. எடுக்கலாமா? சங்கீதம் 101 verses 6 and 7. தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும், உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். நம்ம படிச்ச நீதிமொழிகள் 28:20 உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். அந்த கம்ப்ளீட் பிளஸிங் பண்றதுக்கு ஆண்டவர் அந்த வேதவசனம் சொல்ற ஒரு முக்கியமான அடிப்படை பிரின்சிபல் என்ன அப்படின்னா, உண்மையுள்ளவன், a truthful one, a faithful one. இப்ப சங்கீதம் 101:6 நம்ம படிச்சது, தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும், உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான் அப்படின்னு சொல்லுது வேதவசனம். இதை தமிழ்ல படிக்கும்போது அந்த அளவுக்கு ஒரு கரெக்டா நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. தேசத்தில் உண்மையா இருந்தான் அப்படின்னா அவங்க என்னோட வாசம் பண்ணும்படி ஆண்டவருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கு. அதுதான் அதோட மீனிங். உத்தமமான வழியில நடக்கிறவன், சரியா செம்மையான வழியில் நடக்கிறவன் என்னை எப்போதும் சேவிப்பான். அதுதான் அதோட சாதாரண மீனிங். அது இங்கிலீஷ்ல படிச்சா அழகா இருக்கு. I will look with favor on the faithful in the land, that they may dwell with me. He who walks in the way that is blameless shall minister to me. அருமையான இருக்கு. அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப ஆண்டவர் ஹெவியான அந்த
ஒரு ஒரு பலத்தை, ஒரு வெயிட் கொடுத்து அந்த வார்த்தையை சொல்றாரு. உண்மையுள்ள மனுஷன், அவர் மேல அவர் உண்மையான மனுஷனா இருந்தா அவருடைய கண்கள் எப்பயுமே அவனை நோக்குமா. தயவுள்ள கண்கள்னு சொல்லியிருக்கு. வேதவசனம் என்ன சொல்லுது? ஒருத்தர் உண்மையா இருந்தா அப்படின்னா ஆண்டவருடைய அந்த தயவுள்ள கண்கள் அவனை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குமா. இவன் எவ்வளவு உண்மையா இருக்கானே, என் வேதவசனத்துக்கு கீழ்ப்படுகிறானே, என்னுடைய வழிகளை காத்து நடக்கிறானே, நான் சொல்ற எல்லா கற்பனைகளையும் கீழ்ப்படுகிறானே. அதுதான் பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா உண்மை உள்ளவன். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு செயலிலும் உண்மை இருக்கணும், ஒவ்வொரு நடக்கையிலும் உண்மை இருக்கணும். அது நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஏன்னா வேதவசனம் அதான் சொல்லுது, ஆண்டவருடைய வார்த்தை அப்படிதான் சொல்லுது. தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கும். அவங்கள விட மாட்டார் ஆண்டவர். அந்த தயவுள்ள கண்கள் அவங்க மேல நோக்கமா இருந்துகிட்டே இருக்குமா. இன்னைக்கு என்ன பண்றான், இப்ப என்ன பண்றான், இப்ப எந்த விஷயத்துல உண்மையா இருக்கான். எவ்வளவு ஒரு வாட் அ பிரிவிலேஜ், என்ன ஒரு பொசிஷன் பாருங்க. ஹல்லேலூயா. இப்ப நம்ம ஒரு 2 பேரை வச்சு இந்த முழுமையான ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கிட்டாங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்றது ஒரு ஷார்ட்டா ஒரு குயிக்கா நம்ம பார்க்கலாமா? என்னோட சேர்ந்து மார்க் சாப்டர் 12 verses 41 to 44 படிக்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 12 41 44 வரை படிக்கிறேன். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீசரை அழைத்து, ஆண்டவர் யாரு காசு போடும்போது மட்டும்தான் சீசரை கூப்பிடுறாரு, ஐஸ்வர்யவான்கள் பணம் போடும்போது ஆண்டவர் சீசரை கூப்பிடல, வாங்க வந்து பாருங்க அப்படின்னு. அவர் எந்த விஷயம் சுண்டி இழுக்குது அப்படின்னா, எந்த விஷயம் அவரை ரொம்ப அப்படி பேச வைக்குது, அடுத்தவங்கிட்ட சொல்லணும், யார்கிட்டயா சொல்லணும் அப்படின்னோடனே உடனே அந்த ஏழை விதவை ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டால், அப்பொழுது டக்குன்னு அந்த மொமெண்ட் ஆண்டவர் பிடிச்சிருது. அவர் தம்முடைய சீசரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து போட்டார்கள், இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தது எல்லாம் போட்டு விட்டாள் என்றார். இதை படிக்கும்போது நமக்கு ஓரளவுக்கு புரியுது. அந்த விதவை தன்னுடைய வறுமையிலிருந்து அந்த தாண்ட இருந்து 2 காசை போட்டா, அதனால ஆண்டவருக்கு அது பிடிச்சிருச்சு அப்படின்னு மேலோட்டமா. ஆவியானவரோட பாதத்தில் உட்காந்து கேட்டேன், ஆவியானவரே இதுக்கு பின்னாடி என்னப்பா மறைஞ்சிருக்கு, இது என்னப்பா உண்மை அப்படின்னா, ஏன் அப்படி ஆண்டவரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, ஒரு காணிக்கை பெட்டியில ஒருத்தர் 20 ரூபா போடுறதுக்கும் 20,000 ரூபா கொண்டு வந்து போடுறவங்களுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. உலகம் என்ன சொல்லும்? உலகம் வந்து நம்மளுடைய பார்வை யார் மேல போகும்? 20,000 ரூபா போட்டவங்க. அவங்களுக்கு கணக்கு பண்ணணும், அவங்களோட அப்படியே கொஞ்சம் கை குலுக்கி பேசணும், பிரதர் எப்படி இருக்கீங்க. ஏன்னா இன்னைக்கு உலகம் அதை ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம். இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவ சமுதாயத்திலையும் நம்ம பிலீவர்ஸ் மத்தியில இந்த கான்செப்ட் தான் இருக்கு. பணம் அதிகமாக கொடுத்தா நமக்குள்ள ஒரு எதிர்பார்க்கறது, நம்மளே எதிர்பார்க்கிறோம், நான் பணம் அதிகமாக கொடுக்குறேன். ஆனா ஆண்டவர் அதுவா சொல்ல வர்றாரு. ஆவியானவருடைய பாதத்துல கேட்கும்போது ஆவியானவர் எனக்கு கொடுத்த விளக்கம் என்ன அப்படின்னா, பரிபூரணத்திலிருந்து போட்டாங்க அப்படின்னா தனக்கு எப்பெல்லாம் பணம் அதிகமாக கிடைக்குதோ ஆண்டவரோட டீல் பேசுறது. எனக்கு நீங்க இந்த விஷயத்துல இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா, இதுல எனக்கு வருமானம் வந்துச்சுன்னா, இதுல எனக்கு லாபம் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு போடுறேன், காணிக்க கொடுப்பேன். பார்த்துருக்கீங்களா? சில பேர் இந்த மாசம் ஆண்டவரே எனக்கு நீங்க அதிகமா கேட்ட நீங்க கொடுக்கல, நான் இந்த மாசம் எனக்கு என்னுடைய செலவுக்கே பணம் கரெக்டா இருக்கு, காணிக்கைனால கொடுக்க முடியாது ஆண்டவரே. அப்படி ஒரு ஜனம் ஆண்டவருக்கு டீல் பேசுறது. நீங்க எனக்கு இதை முடிச்சு கொடுங்க ஆண்டவரே, இதுல லாபம் வர்றதுல உங்களுக்கு நான் காணிக்க கொடுத்துட்றேன். அதான் சொல்றேன். ஐஸ்வர்யவான்களா இருக்காங்க, போதுன்ற அளவுக்கு பணம் இருக்கு, ஆனாலும் டீல் அங்க. இந்த விஷயத்துல நீங்க எனக்கு நன்மை செஞ்சீங்க ஆண்டவரே, இந்த இதுல முடிச்சு கொடுத்தீங்க, இதுல எனக்கு லாபம் வருது, இந்த பரிபூர்ணத்துல இருந்து நான் உங்களுக்கு இந்த காசை போடுறேன்னு சொல்லிட்டு அதுல போடுறாங்க. அதுல ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. இந்த ஏழை விதவை தன்னைக்கு அன்னைக்கு இருந்தது தன்னுடைய வருமானம், அவளே வறுமையில இருக்கா, ஆனாலும் ஆண்டவருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறா. நான் என் தேவனுக்கு ஏதாவது செய்யணும், நான் சம்பாதிக்கிறதுல என் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை நான் சரியா கொடுக்கணும், அந்த மனசோடு பயத்தோடு தெய்வ பயத்தோடு
தான் வறுமை நிலையிலையும் தன்னுடைய வறுமையை பொருட்படுத்தாம தெய்வ வசனத்துக்கு நான் கீழ்ப்படியணும், தேவனுடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படியணும்னு சொல்லிட்டு தன்னிட்ட இருந்த அந்த 2 காசுங்க அந்த பெட்டியில போட்டான். இப்ப புரியுதா விளக்கம்? தனக்கு லாபம் வந்தா சரி கொடுத்துடலாம், ஆண்டவரே நீங்க எனக்கு இதை முடிச்சு கொடுத்தீங்கன்னா அதுல வரக்கூடிய லாபத்துல உங்களுக்கு இந்த பங்கு அப்படின்னு சொல்லி வந்து போடுறவங்களுக்கும் தன்கிட்ட இருந்ததே அவ்வளவுதான். என் சூழ்நிலை ரொம்ப மோசமா இருந்தாலும் ஆண்டவரே உங்க பிரமாணத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன்ப்பா, நீங்க சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன்ப்பா, உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நான் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்ட ஏழை விதவை அவளுடைய உள்ளம் எவ்வளவு பெருசுன்னு பாத்தீங்களா? அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சீடர்களை கூப்பிட்டு அப்படியே எக்ஸைட், அவர் பரவசாகிறாரு. நம்முடைய சீடர்களை கூப்பிட்டு சொல்றாரு, பாருங்க மெய்யாக சொல்றாரு, இந்த ஏழை விதவை அதிகமா அந்த பரிபூர்ணத்துல இருந்து போட்டவங்களை விட இவதான் அதிகமா போட்டா. அல்லேலூயா. அவங்களாம் டீல் பேசிட்டு எனக்கு போடுறாங்க, கிடைச்சிச்சுன்னா போடுறாங்க, வரலைன்னா எனக்கு கண்டுக்கிற மாட்டாங்க. ஆனா இவ அப்படி இல்லை. தான் வறுமை நிலைமையிலையும் தான் இருக்கிறது எல்லாம் நான் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஒழுங்கா கிரமியமா செய்யறா. அல்லேலூயா. உண்மை உள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவோம். இப்ப புரியுதா எது ஆசீர்வாதம், எது உண்மையான பரிபூரண ஆசீர்வாதம்ன்றது புரியுதா? தேவனுக்கு கீழ்ப்படுகிறது, தேவ வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது, தேவ வசனத்துக்கு நடுங்கிறது. அல்லேலூயா. நமக்கு ஒண்ணு கிடைக்குது, நமக்கு சந்தோஷமா நம்ம வேண்டது நடக்குதுன்னு மாத்திரம் அந்த சூழ்நிலையில மாத்திரம் நம்ம தேவனுக்கு போய் ஏதாவது செய்வோம். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு இந்த விஷயத்துல வந்து ஒரு நன்மை செஞ்சுட்டாரு, இன்னைக்கு மட்டும் நம்ம அவரு ஜெபிப்போம், இன்னைக்கு நான் அவருக்கு சோத்திரம் சொல்லுவோம், இன்னைக்கு தேங்க்யூ சொல்லுவோம், இன்னைக்கு ஜெபிப்போம். இது என்ன ஆட்டிடியூட்? அல்லேலூயா. யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்ல. அல்லேலூயா. ஓகே, நம்ம பார்க்க போற ஒருவரோட பெயர் கையாசி. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நல்ல கதாபாத்திரம். வேதத்துல நம்ம பல முறை இதை படிச்சிருப்போம். உங்களை எல்லாத்துக்கும் தெரியும். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தை என்னோட எடுத்துக்கிட்டீங்கன்னா 20வது வசனத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க சொல்லப்பட்டிருக்கு, அந்த சீரிய தேசத்து படைத்தலைவனாகிய நாகமான் குஷ்டரோகம் குணமடைந்தவுடன் தேவ மனிதனான எலிஷாவை கனம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ஹி வாண்ட்ஸ் டு ஹானர் எலிஷா. ஏன்னா அவ்வளவு அந்த காலத்துல வந்து குஷ்டரோகம்ன்றது அவ்வளவு சாதாரண வியாதி கிடையாது, கொடுமையான ஒரு வியாதி. ஆனா அப்படிப்பட்ட நோய் வந்து தீர்க்கப்பட்டதுனால அவருக்கு நிறைய வெகுமதிகள் கொடுத்து அவரை மகிழ்விக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவான். ஆனா தேவனுடைய மனுஷன், தேவனுடைய சத்தத்தை கேட்கிற எலிஷா வேணா அப்படின்னு அனுப்பிடுவாரு. ஆனாலும் கூட இருக்கக்கூடிய கேயாசி என்ன பண்ணுவார்? நம்ம படிப்போமா? 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 20வது வசனம். தேவனுடைய மனுஷனாகிய எலிஷாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையில ஏதாயிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு. செய்யறது தவறான காரியம், செய்யறது பாவ செயல். ஆனா எங்க யார் மேல் ஆணையிடுறாரா? கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பின் வருகிற பிறகே ஓடி வருவதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுகர் செய்தியா என்று கேட்டான். அவன் ஃபுல்லா எக்ஸைட்மெண்ட்ல போறான். ஏன்னா இந்த நோய் வந்து குணப்படாத ஒரு நோய் குணமாகிவிட்டது, இனி நம்ம எப்பயும் போல எல்லாரையும் போல நல்லபடியா இருக்கலாம், வெளியில போகலாம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட, ஒரு கிடைக்காத ஒரு பொருள் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்மளும் அந்த மாதிரி சந்தோஷத்துல இருப்போம்ல. உடனே ஓடி வர்றது, தேவனுடைய மனுஷன் வேலையால் ஓடி வர்றான், வேலைக்காரன் ஓடி வர்றான்றத பார்த்த உடனே பார்த்தா ரதத்துல இருந்து குதிச்சு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல கேட்கிறான், எல்லாம் சுக செய்தியா? அதற்கு அவன் சுக செய்திதான், தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்பிராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். பொய். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளிடத்துல இருக்கக்கூடாத ஒரு விஷயம் பொய் சொல்லுதல். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். அதற்கு நாகமான், தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக்கோள் என்று சொல்லி அவனை வருத்தி 2 தாலந்து வெள்ளியை 2 பைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோடு கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரனாக 2 பேர் மேல் வைத்தான். அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவருக்கு கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். துணிகரமான காரியம் செஞ்சுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி தன்னுடைய எஜமானுக்கு முன்பாக வந்து நிற்கிறான். கேயாசியே, எங்கிருந்து வந்தாய் என்று எலிஷா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். திரும்பவும் பொய். அதுதாங்க பிரச்சனை. ஒரு பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு
1008 போய் சொல்லிட்டே இருக்கணும். அப்பொழுது அவன் இதனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது, என் மனம் உன்னுடன் செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதுக்கும் வஸ்திரத்தை வாங்குகிறதுக்கும், வஸ்திரங்களையும், ஒலிவு தோப்புகளையும், திராட்சை தோட்டங்களையும், ஆடு மாடுகளையும், வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கு இது காலமா? தேவன் அனுமதிச்சிருந்தாருன்னா எலிஷாவே நாகமான் கையிலிருந்து அப்பயே வாங்கியிருப்பார். கூட இருக்கக்கூடிய வேலைக்காரனாய கேயாசிக்கு இது புரிஞ்சிருக்கணும். நான் எஜமா வாங்கல, தேவனுடைய சத்தத்தை கேட்கிற மனுஷன், தேவ வார்த்தையை, அபூர்வமான வார்த்தையை டைரக்டா பெற்று அதன்படி வாழ்க்கை நடத்துகிறவன் தான் எஜமா. அவனுக்கு கீழே வேலை பார்க்கிறவன் நான். அநேக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும் தான் எஜமான குறிச்சு. பார்த்திருக்கான், நிறைய அற்புதங்களை பார்த்திருக்கிறான். தேவன் எலிஷா மூலமாக செய்யப்பட்ட பலவித அற்புதங்களை, உயிரோடு எழும்பினது, எத்தனையோ அற்புதங்கள் கண்ணால கண்டும் ஒரு பொய், உலக பொருள் மேல் ஒரு ஆசை, இச்சை அவனை தெய்வ திட்டத்திலிருந்து வழி விலக பண்ணிச்சு. தெய்வன் அவன் மேல வச்சிருக்கக்கூடிய ஆசீர்வாதத்துக்கு அவனே எதிரியாக மாறிட்டான். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அவனால பெற முடியல. கடைசி முடிவில் என்ன நடந்துச்சு? ஆகையால் நாகமானின் குஷ்டம் ரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மலை நிறமான குஷ்ட ரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். நான் செய்த ஒரு சின்ன தப்பு தன்னை மட்டும் பாதிக்கல, தன் தலைமுறையே பாதிக்கக்கூடிய ஒரு சாபத்தை வாங்கினவனாய் ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய முழுமையான ஆசீர்வாதத்தை பெற முடியாம ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போனான். எதனால? உண்மை இல்லை, பொய், உலக பொருள் மேல் ஒரு ஆசை. இந்த கேயாசி பழைய ஏற்பாட்டு காலத்துல இருக்கக்கூடிய ஒரு வித ஸ்பிரிட். இந்த கேயாசி ஸ்பிரிட் புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு சின்ன ஒரு இது யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, யூதாஸ் காரியத். இயேசு கிறிஸ்துவோடைய 3.5 ஆண்டுகள் அவரோடையே இருந்து அவர் செய்கிற அற்புதங்கள், அநேக குணப்படுத்துற விதம், அநேக வல்லமைகளை வெளிப்படுத்தி அவன் கண்ணால பார்த்தவன். நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இல்லை. நம்ம வேதத்துல படிச்சு அன்னைக்கு நம்ம விசுவாசிக்கிறோம். கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாது விசுவாசிக்கிறவன் பாக்கியவான்றதுனால நம்ம ஒரு ஸ்டெப் அதிகம். ஆண்டவர், அவங்கெல்லாம் என் கூட இருந்தே பார்த்து விசுவாசிச்சாங்கப்பா, நீங்க எல்லாம் பைபிள் இன்னைக்கு படிச்சு என்ன விசுவாசிக்கிறீங்க, நீங்க அவங்கள விட மேலானவங்க தான். நமக்கு ஒரு ஆறுதலான ஒரு வசனம் அது. ஆனா யூதாஸ் காரியத்தோட நிலைமை என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். 30 வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே காட்டி கொடுத்தான். அல்லேலூயா. இந்த கேயாசியோட ஸ்பிரிட் எங்க போச்சு? நீ உலகத்துல எங்கேயோ ஒரு இடத்துல சுத்திட்டு இருக்கு. அது புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்ம யூதாஸ் காரியத்து மேல பார்க்கலாம். பொய் சொல்றது, கூட இருக்க எஜமான், ஆண்டவருடைய வல்லமை, வேதவசனத்துக்கு கீழ்ப்படுகிற மனுஷனோட இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஸ்லிப் ஆகுறது. உலக பொருள்கள் மேல் ஆசை, ஏதோ ஒரு இதை இச்சை நம்ம தூண்டுறதுனால நம்மளும் இந்த வித ஆவிகளுக்கு நம்மளும் அடிமையிலாகி நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை இழக்கிறவர்களாய், ஒரு பரிதவிக்கப்படக்கூடிய நிலைமையில இருக்கிறவர்களாய் மாறக்கூடும். அல்லேலூயா. ரொம்ப பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். பரிபூர்ண ஆசீர்வாதம் வேணும்னா உண்மையா இருக்கணும். யார்கிட்ட உண்மையா இருக்கணும்? ஆண்டவர்கிட்ட ஃபர்ஸ்ட் உண்மையா இருக்கணும். ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருக்கணும். ஆண்டவரை பற்றி கொள்ளணும். ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் எனக்கு போதும் என்கிற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியே மேலானது அப்படின்றது வேதவசனம். ஆண்டவரை சார்ந்து வாழணும். ஆனா இந்த கையாசி போய் உலக பொருள் மேல ஒரு ஆசை, தனக்கே சாபத்தை கொண்டு வந்து, தனக்கு மாத்திரம் இல்லை, தன்னுடைய தன்னுடைய தலைமுறைக்கே அந்த சாபம் வந்து தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாபத்தை வாங்கி சமூகத்தை விட்டு, ஆண்டவரை விட்டு வழிவிலகு போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவனை கொண்டு வந்து விட்டுருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு ஆண்டவரை மறுதளிச்சார்.
3 தடவை மறுதளிச்சார். ஆண்டவர் கூடயே இருந்த ஒரு மனுஷன் ஆண்டவரை மறுதளிச்சா நமக்கு எல்லாம் தெரியும். ஆனா மனம் திரும்பப்பட்டு மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரோட மாவு பண்ணிப்பை பெற்று கடைசி வரை ஆண்டவருக்கு ஓடினார். ரோமாபுரியில் அவர் தன்னை இயேசுவுக்கு ஈடாக என்ன சிலுவையில நீங்க நேரா தொங்க விடக்கூடாது, தலைகீழாக என்னை தொங்க விட்டு கொள்ளுங்க, அவரை போல நான் சிலுவையில் அறையப்பட பாத்திரவான் இல்லை என்று சொல்லி அப்படி மறுதளிச்சு பேதுரு ஆண்டவரை காட்டி கொடுத்த பேதுரு. எதனால? பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற வரையிலும் அவனால் முடியல, மாம்சத்தின் கிரியைகளை ஜெயிக்க முடியல. நமக்கு இன்னைக்கு அதான் வேணும். ஆவியானவர்கிட்ட ஓடணும். ஆவியானவரே, எனக்கு இந்த பலன் கொடுங்க, எனக்கு இந்த காரியத்துல உண்மையா இருக்க முடியல, எனக்கு இந்த விஷயத்துல எனக்கு உங்களிடத்துல உண்மையா இருக்க கஷ்டமா இருக்கு, போராடுறேன் ஆவியானவரே, எனக்காக பலன் கொடுங்க. உண்மையா நம்ம ஜெபிப்போமானால் ஆவியானவர் நம்மளை மீட்டெடுப்பார், பலன் கொடுப்பார், எதிலிருந்து தப்பி செல்ல வழி செய்வார். நமக்கு தேவையானதுல ஒண்ணுதான், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறணும்னா உண்மை உள்ளவர்களா இருக்கணும். முதலாவது ஆண்டவருக்கு, 2வது உலகத்துக்கு. நம்ம செய்யற ஒவ்வொரு வேலை ஸ்தலம், நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்திலையும் உண்மையா இருக்கணும். உண்மை இருந்துட்டோம் அப்படின்னா பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியும். அல்லேலூயா. கடைசியா ஒரு வசனத்தை பார்த்துட்டு முடிப்போமா? 1 Corinthians 15:19. முதலாம் கொரிந்தியர் 15:19. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. அழகா சொல்லுது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால். அதாவது இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இந்த மாதிரி சொல்லுது, ஈஸி தமிழ் டிரான்ஸ்லேஷன் வெர்ஷன். அதாவது அதுல சொல்லுது, இந்த வாழ்க்கைக்காக மாத்திரம் நம்ம தேவனை பற்றி கொண்டிருப்போமானால் எல்லா மனுஷரை பார்க்கலாம் அவங்களை எல்லாம் மற்ற எல்லாத்தையும் விட பரிதவிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது யாரு அப்படின்னா நாம தான். அல்லேலூயா. நமக்கு தேவையானதெல்லாம் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு உண்மையா இருந்து அந்த வார்த்தை சொன்ன மாதிரி, பிளஸிங் சொன்ன மாதிரி, டு kneel down, டு surrender, டு adore, அந்த தேவனை பற்றி பிடித்து கொண்டு அவருக்கு முன்பாக to kneel down before Yahweh, அந்த யாவே தெய்வத்துக்கு முன்பாக முழங்கால்களை மடக்கி நம்ம ஒப்பு கொடுத்து அவரையே பற்றி கொண்டிருப்போம்னா அது ஒரு பிளஸ்ஸிங். அவருடைய வேத வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் சொல்ற வழிகளில் நம்ம நடப்போமானால், தீமையை விட்டு விலகுவோமானால், உண்மையா இருக்க நம்ம கத்துக்கொள்வோமானால் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நாம் பெறலாம். அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களை தேற்றிருக்கும், இந்த வார்த்தை உங்களோட பேசியிருக்கும் நான் நம்புறேன். தொடர்ந்து எங்களுக்காக, எங்க குடும்பத்துக்காக நாங்க உங்களுக்கு ஜெபிக்கிற மாதிரி நீங்கள் எங்களுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்க எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். God bless you. God bless you. உம் வாக்கில்
எங்கள் வெகுமதி நீதானையா, எங்கள் வெகுமதி நீதானையா, எங்கள் வெகுமதி நீதானையா, எங்கள் வெகுமதி நீதானையா. Praise the Lord. We thank you for being with us today through our word and our worship. We hope your time with us here has been blessed, and I pray that God in heaven will bless you today. I take this opportunity to ask you to pray for us and our family. God bless you. Amen.